அம்மா சரோஜா தேவி குழந்தை ரொம்ப வெக்கப்படுது. அடமானம் போட்டுட்டேன் வாங்க நல்லா வாங்கி வேலை முடிஞ்சா நீ கைது தாழ்மா கது குடுல ஆறு கட்டற ஏடா அது கட்டற குட்டா கொரட குடுக்காதா இல்ல கது தட்டறதே அம்மா யாருமே தவறா நினைக்க மாட்டேன் வருத்தப்படாதே தவறா நினைக்க மாட்டேன் காரணம் தெரியுமா எங்க நிறுவனத்தை சிறுமணி நடத்தி சில ஆண்டுகள் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது குழந்தை பாக்கியம் கிடையாது உன்னை பிள்ளையாக வளர்த்ததுனால எங்களுக்கு பிள்ளை பிறந்தது அந்த ஆண்டவர் ஆண்டவன் கடாட்சத்தினால் ஒரு செல்வனை பெற்றெடுத்தோம் அம்மா தளபதியாக பார்க்க வேண்டும் வாழ்க தளபதியாரே வாழ்க என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் வந்து கொண்டே இருக்கிறார் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தாளாட்டி வளர்த்தாயப்பா அன்போடு காப்பாயப்பா பண்புடனே நீ வளர்த்தி பண்போடு காப்பாயப்பா தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தாளாட்டி வளர்த்தாயப்பா அன்போடு காப்பாயப்பா
பல்லாண்டு காலம் பல கோடி வணக்கம் வாழ வேண்டும் மகளே, வாழ வேண்டும். செத்து விடுவா. ஏய், நன்மைகளை சேர்த்து நன்மைகளை சேர்த்து விடுவாய். மகளே, மரணம், மரணம். காரணம் இல்லாமல் எக்காரும் நடக்காதப்பா. அல்லாம முடியாது, கொள்ளாம வராது. அதற்காக நன்றி. தந்தைக்கு நுழைந்த தலையை தான் இந்த வார்த்தையை ஆள வேண்டும். எனக்கு தலைவலி. மாசா தான் 2 வேணும். இதோ அவனை கூப்பிடு, அவன்கிட்ட சொல்லு. மணி மணி வாயா. அந்நாட்டு மன்னர்களெல்லாம் எப்படி அவமானத்தை செய்கிறார்களோ, அதை பார்த்து வந்துவிட்டு என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வெற்றி உனக்கே. என்று மகளே சொல்லுங்கள். அவளை கூட அனுப்பிட்டு பாப்பா. சபை தலைவரா. ஏய்,
அவருக்கம் உயிரினம் உமப்படும் என்ன வல்லவரன் குரலை கேட்பார் இதை தெரிகிறது இந்த சத்தியவரை நாட்டை அழைக்கிறேன் சத்தீஸ்வர மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகி என பெயர் படைத்து எப்படி ஒரு குறைகள் இல்லாமல் சீரன் சிறப்பு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன் இருந்தாலும் இன்றோ பாடசாலை விடுமுறை அனைவரும் என்னுடைய தொழிலை பார்க்கிறேன் அதற்கு முன்னதாக என்னுடைய அண்ணன் சந்திக்கிறேன் அண்ணா 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 நட்சத்திர சந்தனி என்கிட்ட பேசவே பேசாதீங்க அண்ணா. இன்று பாடசாலை என் தோழிகளை விட்டு உங்களை பார்த்துருக்காங்க ஓட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை நாடே விழா போடும் அமைச்சர் வருகிறார். என்னுடைய மகனுக்கு என் கரத்தால் முடிசூட்டு வந்து விடை மலர் தந்தையாகி என்னுடைய கரத்தால் முடிசூட்ட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. என் அன்பு கந்தனை வளர்த்த பிள்ளைகளுக்கு யாருடைய கருத்தினால் யாருக்கு மறுபடி சுட்டுவது? அவனுக்கு என்ன உரிமை இருக்கின்றது? என்னுடைய அண்ணனுக்கு மறுபடி சுட்டுவது. வளர்த்த தந்தை அம்மா உங்களை வளர்த்த ஆளாக்கியது அவன் தான் அம்மா. யாரு அவன் அம்மா? அவனா? அப்பா அவன் யாரு? அவன் எப்பேர் பெற்றவன்? வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய். சிறிய பெண்ணாக காட்சி அளித்தும் அப்பா அது மட்டுமா நான் காலாளுடைய விலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன்
தளபதியாரம்மா தளபதியாரு. ஆமா இத பெறமா சின்னத்திலே குழந்தையாக இருக்கும் போது பார்க்கணும் தோல்வியை தூக்கி தள்ளி கிண்ணத்திலே உனக்கு அமலை ஒட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி உன்னை உலக வைத்தவரமா இந்நாட்டு அமைச்சரவர் அப்படியே சொல்றீங்க. ஆமா நம்ம மூஞ்ச பாருங்களேன். இளவரசி இவ்வளவு ஆணவம் இருக்கக்கூடாது. யாருக்கு தலையிறத்த வாழ ஆடக்கூடாது. சொல்வதற்கு ஐயா என்ன பார்க்காதீங்க ஐயா என்ன பார்க்காதீங்க. என் மனைவி முகத்தை பாருங்க. அதைதான் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கணும்? நெத்தியிலே திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையில வழங்குவதற்கு 5 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயல் படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமாக தலைவலி அமுதாட்டு தளபதியார் இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். அமைதியாக தெரியாமா? இவன் கரத்தால் மணிமணி சொட்டி நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் கரத்தால் மணிமணி சொட்டினான் என் நாட்டை நான் ஒருபோதும் ஆட்சி செய்ய மாட்டேன். உங்கள் கரத்தால் மணிமணி சொட்டி இனிமே நமக்கு இருக்கக்கூடாது. ஐயா என்ன பார்க்காதீங்க என் மனைவி முகத்தை பாருங்க. ஆயிரம் இருந்தாலும் அவருடைய வார்த்தை கேட்டிருக்க வேண்டும். அவருடைய விருப்பம் இல்லாமல் மறுபடி குறித்து கொண்டால் ஏற்றுக்கொள்வாங்க. விருப்பப்படி நானே முடிச்சுட்டுகிறேன்ப்பா. வருத்த வேண்டாம். என்னுடைய சங்கமி ஆசை மக்களை இந்த நாள் எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்திருக்கிற அதையே போற்றி அன்போடு பண்போடு என்னுடைய மகளுக்கு ஆதரவு கொடுத்து பலமான வாழ்த்துகிறேன். நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உன்னுடையது. தளபதியாரே, என்னுடைய மகளை நாங்கள் காசு யாத்திரை சென்று அப்பா பாரா தம்பி வெளிநாடு சென்றிருக்கிறார் அப்பா படிப்பதற்கு. அப்படி தம்பி வந்தால் தாயாக இருந்து அண்ணனாக இருந்து அவனை வளர்க்க வேண்டிய கடமை. பார்த்துக் கொள்ளப்பா. அண்ணா என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? சந்தோஷமா இருக்குண்ணா. இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை என் தொழில்களை ஆகத்தை புறப்படுத்தி ஹலோ ஹலோ அண்ணா தயவு செய்து அமைதியா இருங்க அண்ணா. நாங்க அமைதியா இருந்தாதான் நாங்க என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த பணியில தொடர்ந்து நாடகம் சரிதான் சரிதான். எவ்வளவுதான் சாப்பிட்டீங்க? ஒண்ணும் மாத்தி தெரியாது. அமைச்சரே, இனிமேல் இந்நாட்டுக்கு நான் தான் மன்னன். என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாகவே வகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா ஒருத்த விட்டு தாலி அறுத்தா
இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? பள்ளி விடுமுறை. அனைவரும் மலர்வனத்தில் ஒன்றாக சேர்ந்து மலர்வனத்தில் விடுவது வழக்கம் அல்லவா? என்ன? ஆமா ஆமா, இளவரசி அம்மா உனக்கு தாண்டி தெரியும். இளவரசி அம்மாவை பார்த்தியா? நம்ம அனைவரும் சரியான நேரத்துக்கு மலர்வனம் வர சொல்லி அவங்க மட்டும் இவ்வளவு காலதாமதமா வராங்களே. பேசாதீங்க. யாருமே இன்னைக்கு பேசக்கூடாது. சத்தியமா பேசுறீங்கன்னு வச்சுக்க. என் கூட பேச பத்தியா? மூக்கு ரெண்டா பழத்துக்கும். ஆமா அதான் பல்லுல இருக்குது ஒட்டு. எங்க வரான்னு தெரியல. யாருமே பேசாதீங்க. ஆமா நான் வந்துட்டேன். நீ தான் போய் எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு பாரு. அம்மா உங்களை தேடி 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 பார்த்து கம்பல் தான் தொலைச்சிருச்சு. கம்பல் தொலைச்சிருச்சு. கம்பல் உனக்கு வயிறத்தோடு நான் வாங்கிட்டேன். அப்படியா? எனக்கு இது தேவையில்ல. ஏன் நீங்க எங்க போய் வரீங்க? நானா உன்னை பார்ப்பதற்காக தான் ஓட்டோட்டமா வாயை திறந்தாலே பொய்தான். ஆமா இளவரசி அம்மா வாய மூடுங்கம்மா. வாய மூடுடா. டேய் வாய மூடு. வாய தந்தே வாய மூடுற. அம்மா வாய மூடுங்க. உங்களை எங்கம்மா தேடி பார்த்தே? அரண்மனை முழுக்க உங்களை தேடி பார்த்தம்மா. அது டேய் அம்மா தெரியல. சரி பார்ப்பதற்காக எதற்காக வந்து தெரியுமா? எதற்காக? நாட்டு கிழவரசாக இருந்தது. அப்படியே போய் வரலாம். எந்த நேரத்திலயும் தைரியமா விளையாடலாண்டி. உண்மைதாண்டி. பயமே கிடையாது. இந்த மலரத்துல நேரம் விளையாட்டு பாக்கலாண்டி. எப்படி சொல்லுடி சொல்லுடி பாப்பா. சொல்லுங்க சொல்லுடி சீக்கிரம்.
ஏய், இந்த பையன் தான் ஏதோ குச்சி அடியே குத்திட்டான். மாங்கொட்டா. எங்க போறோம்? வந்துடுச்சுடா. டேய் என்னது வந்துருச்சு என்ன வரல பாவி நீ வந்துச்சு வந்துட்டா வந்துச்சுன்னா வரல சும்மா நானே பார்த்தா ஓவரா பண்ணுகிறீங்க. ஏண்டா என்ன சுராயம் சுராயமா அண்ணா மங்கை பரவனை கண்ணி அம்மா ஐயா ஐயா நான் என்ன தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாங்க. தங்க பருவம். அம்மாய். அம்மாய் வரீங்களா? என் தங்கை கன்னி பருவ நீங்க மங்கை பருவ அடைந்து விட்டார். என் மனமோ சந்தோஷமாக இருக்கின்றது. என் நாடிய விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரணம் மங்கள வாத்தியம் தான் தான் என்று முழங்க வேண்டும். அந்த ஒட்ட பெட்ட சிரிக்கி என்ன பார்த்து என்னடா சொன்னா? ஐயா மாபெரும் சபையில சிறப்புக்கு சமம். ஆனால் அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டி விழா. இந்த மஞ்சள் நீராட்டி விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். ஐயா சும்மா விட மாட்டான் அவளை. அத்தையை திட்டக்கூடாது. இதான் கேட்க வேண்டும். ஆனால் சரி சார் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னார் இந்த அகில மீது கூடிவிடும். நீல கொடி ஏந்தி நடந்தார் கடலையான கூட்டம் வரும். கடலையான கூட்டம் வரும். டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னார் இந்த அகிலமே கூடிவிடும். கொடியவரின் ஆணைகளை அவர் குடித்தோண்டி புதைத்தாரு. கொடியவரின் ஆணைகளை அவர் குடித்தோண்டி புதைத்தாரு. கொள்கையுள்ள மனிதர்களை ஜாதி கொள்கையுள்ள மனிதர்களை அவர் வேரோடு ஒழித்தாரு. அவர் வேரோடு ஒழித்து விட்டு அம்பேத்கர் இறைவன் அடி சேர்ந்தாரே. அம்பேத்கர் என்று சொன்னால் இந்த அகிலமே கூடிவிடும். நீலப்பொடி ஏற்றி நடந்தார் கடலையான கூட்டம் வரும். கடலையான கூட்டம் வரும். டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னார்.
பட்டமே தெரியுமா